எனக்காக நானே ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறேன். நிறைய விஷயங்கள் சில எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குமே ஃப்ரிட்ஜ் பொரிக்கிறதுக்கு. அடுத்தது இது வந்து அது என்ன மாதிரி பொரியுதுன்றதை நாங்க பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. என்னுடைய வேலை வந்து ரொம்ப ஈஸியா இருக்க போறேன்னு நினைக்கிறேன். ஹாய் மக்களே, வணக்கம். கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஓகே, கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ் என்றாலே என்னது? கொண்டாட்டம். கொண்டாட்டம் என்றாலே என்ன, நாங்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ் யோசிக்கிறது கிறிஸ்மஸ் பாப்பா அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஆனா முக்கியமா வந்து கிஃப்ட் இன்றைக்கு வந்து சின்ன பசங்கள் தான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். பட் நாங்களே சந்தோஷப்படுவோம். அதுக்காகத்தான் நான் மெயினா ஒரு கிஃப்ட் வந்து எனக்காக நானே ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறேன். அது என்னன்றதை நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா அந்த கிஃப்ட்டை தான் நான் அன்பாக்சிங் பண்ண போறேன். வாங்க என்னன்னு பார்ப்போம். ஏர் ஃப்ரையர் பாருங்க, எண்ணெய் இல்லாமல் என்ற ஒரு ஆவன். ஓகேவா? பெரிய ஆவணம் இருக்கு. ஸோ எனக்கு நிறைய நாளாவே ஒரு ஆசை வந்து இந்த ஏர் ஃப்ரையர் வேண்டணும். ஓகேவா? என்னடா ஈஸியா இப்ப நிறைய பேர் இங்க வந்து பிரான்ஸ்லயும் சரி, இப்போ வேற நாடுகளையும் வந்து இந்த ஏர் ஃப்ரையர் நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. ஈஸியா இருக்கு. பறச்சு பொரிக்கிறதுக்கு சரி, ரோல், சமோசா எல்லாம் செய்யறதுக்கு, பிஸ்கெட் செய்யறதுக்கு எல்லாம் வந்து இந்த ஏர் ஃப்ரையர் இருக்கு. ஸோ நான் எப்படா வேணும் யோசிச்சேன்னா, சரி கிறிஸ்மஸுக்கு எனக்காக ஒரு கிஃப்ட் கொடுப்போம்ட்டு நான் வேண்டிட்டேன். ஏன்னா இது வந்து எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும். ஓகே, வாங்க நாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு. இது வந்து என்னடா இப்ப கிறிஸ்மஸுக்கு வந்து நான் வந்து நிறைய இப்ப டோஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் வந்து எந்த அவனுக்குள்ள வச்சோன்னு இருக்கிறாரு. ஸோ அதனாலதான் நான் இதை வந்து வேண்டும் ஜூஸ் பாருங்க. ஓகேவா? இது பாருங்க, மெதிக்கண்டு ஏர் ஃப்ரையர் 6 லிட்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பாருங்க, இது வந்து இது கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த ஏர் ஃப்ரையருக்கு வைக்கிற இது தாங்க இருக்குல்ல, இது இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஏர் ஃப்ரையர். இது பாக்ஸ் இங்க விடுங்க, அது அங்கே இருக்கட்டு. இங்க பாருங்க, பெருசா இருக்கு, நல்லா பெருசா இருக்குது. ஓகே, சின்னலை போட்டிருந்தாங்க. பட் நான் பெருசா வேண்டினா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமாண்டி இதெல்லாம் பாருங்க. எக்கோன் தச்சில், அதாவது இப்படி அமர்த்துறதன் இல்லை, பட்டுன்னு ஒன்றுமே இல்லை. ஸோ இது என்னன்னு துறக்குற ஸ்கொச் ஒட்டி இருக்கு. கிட்ட காட்டுறேன். என்னுடைய ஃப்ரையர் ரொம்ப நாளா ஆசை. இன்றைக்கு என்ன, இந்த கிறிஸ்மஸுக்கு தான் நிறைவேறி இருக்குது. ஒரு மிஷினா இருந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா, சரி சுத்தமாங்க, இங்க பாத்தீங்கன்னா கஃபூர்ல வந்து இப்ப கிறிஸ்மஸ் நோக்கி வந்து சோல் போட்டுக்கிறாங்க. ஸோ நிறைய ஏர் ஃப்ரையர் வந்து நிறைய சோல் போட்டுருக்குறாங்க. துறக்கிறது பாத்தீங்களா? பெருசு நிறைய இது வைக்கலாம் பாருங்க. பாருங்க, இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் சில எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குமே. இதெல்லாம் டக்குனு போயிடலாம். இப்ப அவன் எல்லாம் வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். இது வந்து டைம் பிடிச்சாலும் சின்ன இதுதானே, கழுவிட்டு போகலாம், நிமிஷம் மிச்சம். இங்க பாருங்க, இது வந்து கண்ணாடியிலே நாங்க பார்க்கலாம் அவிதா இல்லைன்னு. கண்ணாடி போட்டிருக்கு, கண்ணாடியிலேயும் பார்க்கலாம். அண்ட் நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ எனக்கு அதான் வேண்டினா இது. இங்க பாருங்க, இது இதுக்குள்ள வச்சு இல்ல இதுக்குள்ளதான் வைக்கிறது. உள்ளுக்குள்ள அமர்த்தாங்க. இப்படி இப்படி வச்சுட்டு இப்ப இந்த இது இப்படி எண்ணெய்கள் எடுத்து கிளீன் பண்ணலாம். இங்க பாருங்க, இது எப்படி எடுக்கிறது சஜின். இதுதான் இதுக்கு மேல வச்சுட்டான் நாங்க வந்து பொரிக்கிறது எல்லாம் செய்யறது. அப்புறம் எடுத்து இதை கிளீன் பண்ணலாம். இது கிளீன் பண்றது கூட ஈஸியா இருக்கு. அதை நான் செய்ய பாருங்க.
ஓகே. சோ இதண்டிட்டு இப்ப நாங்கள் உள்ளுக்குள்ள அந்த எக்கோவா பாப்போம். சரியா, எப்படி இருக்குது, என்னென்ன செய்யலாம்ன்றது வாங்க பாருங்க. பட்டன் போட்டோன்னு தெரியுதா இங்க? இது வந்து நிமிஷம், இது லைட்டல், அடுத்து இது கூட்டி குறைக்கிறதுக்கு இந்த பட்டன் வந்து நாங்கள் வந்து டெம்பரேச்சர் கூட்டி குறைக்கிறதுக்கு. அடுத்து இங்க இது வந்து ஃப்ரிட்ஜ் பொரிக்கிறதுக்கு. நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இது டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜ் பொரிக்கிறதுக்கு. அடுத்தது இது வந்து நினைக்கிறேன் ஏதாவது ரோல்ஸ் அல்லது இது கோழி இறால். அடுத்தது இது இறைச்சி, கேக், மீன் எல்லாம் இதுல நாங்கள் வந்து இது பொரிக்க போறோம்னா அதைத்தான் அமர்த்துறது. இது வந்து இங்க இது பாத்தீங்களா, இதை அமர்த்தினோன்னு வேற பாருங்க, இதுல அமர்த்தி தான் நாங்க செலக்ட் பண்ணணும் என்னத்தை இதண்ட போறோம்ண்டு. இப்போ இதண்டோன்னு அதை அண்டிட்டு செலக்ட் பண்ணினோடனே இங்க பாருங்க, அதே நார்மலா எத்தனை நிமிஷம் மட்டும் அதே காட்டும். 160 டிகிரில 40 நிமிஷம் மட்டும் காட்டும். அதை எண்டிட்டு நாங்க பிறகு இதுல அமர்த்த வேண்டியதுதான். ஓகேவா, இது வந்து டைம் செட் பண்றதுக்கு. இது டைம் செட் பண்ற, இது டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்றது. இது வந்து இதண்டு நாங்கள் இங்க பாருங்க தெரியுதா மேல போதா, அது செலக்ட் பண்றதுக்கு. இது ஆன் ஆஃப், இது வந்து ஓகே பண்றதுக்கு, இது ஆஃப் பண்றதுக்கு. ஓகே, இப்போ நான் இதை வந்து கழுவிட்டு இது நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க. இங்க பாருங்க, இந்த பெட்டியில பார்க்கவே பாருங்க எவ்வளவு செய்யலாம்னு போட்டிருக்கோம். நீங்க சமோசா, ரச்சி, ஃப்ரித்து, அடுத்தது குக்கீஸ் எல்லாமே செய்யலாம். ஸோ நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது வேண்டிட்டேன். இப்போ அன்பாக்சிங்கும் பண்ணிட்டேன். நான் இதை வந்து இன்றைக்கு கிறிஸ்மஸுக்கு வந்து நான் இதில் தான் நிறைய விஷயங்கள் நான் செய்ய போகிறேன். பாருங்க, கிறிஸ்மஸ்க்காக சாமான்களை எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஸோ என்னென்ன செய்ய போகிறேன்றதை வந்து நான் செய்துட்டு கிறிஸ்மஸுக்கு நான் எல்லாம் செய்துட்டு கூடுதலாக பாருங்க, இந்த இப்படி பானைகள் எல்லாம் வந்து டோஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து அவனுக்குள்ள தான் இவ்வளோ நாள் டோஸ்ட் பண்ணேன். இனி வந்து நான் ஏர்ஃப்ரையருக்குள்ள தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. நான் இனி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை நான் வந்து சொல்கிறேன். இந்த பானை தான் வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பான் டோஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் செய்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த பானை தான் நான் டோஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கெல்லாம் வந்து இப்போ எல்லாம் கழுவி நான் இதுக்குள்ள இது வச்சிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பேப்பரும் வச்சிருக்கேன். நம்மளா பேப்பர் வைக்காம இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா எனக்கு. நூற்றி 160 விட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் 5 நிமிஷம் தான் விட போகிறேன். ஏன்னா அதை கன நேரம் டோஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ 5 நிமிஷம் விடுவேன். நான் கேக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த அப்புறம் 3 நிமிஷம் விட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, லைட்டு மாரி இது பார்த்தீங்களா, காமிக்கிறேன் முன்னாடி இவனுக்கு லைட்டு மாரி இது. ஸோ லைட் இந்த இதில் லைட் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டும் பண்ணலாம், ஆன் பண்ணியும் பார்க்கலாம் இங்கே. ஸோ அது என்ன மாதிரி பொரியுதுன்றதை நாங்கள் பார்க்கலாம் ஈஸியா. இப்போ வேறுங்க, நான் கட்டின ஒரு ஹஸ்பண்ட் இருக்குல்ல, அதை என்ன செய்ய மாட்டா, இப்படியே காசை வேண்டி வேண்டி ஒன்றுமே செய்ய வச்சுக்கிட்டு ஒரு டைலாக் போடும். வேறு போடுற டைலாக் போட்டோண்டே இருக்கட்டும். நாம தான் கிச்சன்ல சமைக்க போறோம், எங்களுக்காண்டி ஈஸியான சாமான்கள் வேண்ட வேணும். ஸோ அதனாலதான் நான் வேண்டினான். 1000 பேர் 1000 சொல்லலாம், இப்படி கேட்டு இப்படி வெட்டுறேன். நான் வந்து இங்க பாருங்க, நின்றுட்டு ஆஃப் ஆயிட்டுது. ஸோ வந்து பார்ப்போம். இப்போ பான் அப்படி டோஸ்ட் பண்ணி வந்துட்டு இங்கே கருவாமில்லை அப்படிங்க தெரியுதா, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இப்படித்தான் வரணும்னு நான் எப்படி டோஸ்ட் பண்ணினேன், கருகாம கொள்ளாம அப்படியே இதாக வந்துட்டு. ஸோ மக்களே, உண்மையாகவே இந்த ஏர் ஃப்ரையர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு என்னுடைய வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்ல சோல் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு விரும்பினா போய் வாங்குங்க. இதே மாதிரி பெருசும் இருக்குது, சின்னல இருக்குது, இதை விட சின்னலையும் இருக்கு. பெரிய பெரிய விலையும் இல்லை. இது எவ்வளோத்துக்கு நான் வேண்டினேன்னு பார்த்தீங்கன்னு பாருங்க, 6 லிட்டர் இந்த பெருசு 39 யூரோக்கு கேர்ஃபுல்ல போட்டுருக்குறாங்க. போய் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன டாடா, பாய்.